இப்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆரம்ப பள்ளி வாத்தியார்கள், ஆரம்ப பள்ளி இருக்குது, அதுல ஹெட் மாஸ்டர் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? 82,000 ரூபாய். ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய். 5ஆம் கிளாஸ் ஹெட் மாஸ்டருக்கு 82,000 ரூபாய். 160 நாள் லீவு. எவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தினா யாரு ஏத்துக்கலாம்? எவ்வளவு பணம் தெரியல? ஒரே வருஷம் மட்டும் கடந்த ஆண்டு மட்டும் 14,719 கோடி. இவர்களுக்கு சம்பள உயர்வு மட்டும் 14,719 கோடி நம்ம தான். இவ்வளவு பணத்தை வாங்கிட்டு போராட்டம் நடத்தினா எந்த விதத்துல சரியா? அரசின் கரங்களாகவும் விளங்குகிற நம் அரசு ஊழியர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியருடைய கோரிக்கையை பரிசீலித்து ஈட்டி விடுப்பு நாட்கள்ல 15 நாட்கள் வரை 1/10/2025 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்பதை இந்த அவையில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவங்களோட குடும்பத்தினரோட பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடின வகையில் ஏற்கனவே இதுவரை வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அரசு பணியாளர்களோட குழந்தைகள் உயர்கல்வி பயில்வதில் இந்த அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. இந்த அடிப்படையில் அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில 1 லட்சம் ரூபாயும், கலை மற்றும் அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் பயில 50,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திருமண முன்பணமாக பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் மற்றும் ஆண்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இதனை பல மடங்கு உயர்த்தி அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் மொத்தமாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை 9 மாதங்களுக்கு சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.